நம்ம யாரு பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சா அப்படின்னு பாட்டு பாடி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு கட்சியுடைய நிலைமை, ஒரு கேங்கோட நிலைமை மாறி இருக்கு. என்ன மேன் கேங் அப்படின்னா கரூர் கேங். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விசாரணை 4 மணி நேரம் விசாரணை, அதுவும் தனியார் ஹோட்டல்ல அவர் தங்கியிருந்த ஹோட்டல்லயே வந்து விசாரிச்சிருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைடு நடந்திருக்கு. ரைடுக்கு பிறகு என் கையில் கழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க, எதுவுமே என்கிட்ட இருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. என் மடியில கனம் இல்லை, அதனால வந்து வழியில பயம் இல்லை அப்படின்னு டைலாக்லாம் பேசி நேற்று வந்து செந்தில் பாலாஜி பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார். அண்ணன் பேட்டியை கேட்கறது எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு 10 நாள் தலைமறைவா இருக்கக்கூடிய ஒரே சாதனைக்கு சொந்தக்காரன் எங்கள் செந்தில் பாலாஜி அண்ணன். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அண்ணன். வந்து அமைச்சராகவே ஜெயிலே இருந்து அமைச்சராகவும் தொடரக்கூடிய ஒரே ஒரு சாதனைக்குரிய ஒரே ஒரு அமைச்சர் எங்கள் செந்தில் பாலாஜி அண்ணன். அதை தாண்டி வெளியே வந்தோன்னா கட்சியில எவ்வளவு மூத்த தலைவர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் தாண்டி செயல் வீரர்னா செந்தில் பாலாஜி, நான் கோடு போட்டா ரோடே போட்டுருவாருன்னு சொல்லி முதல்வரால் பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு நபர் கட்சிக்குள்ளார. அதுவும் 5 கட்சி மாறி வந்தவர். சரி, ஓகே, அவர் திறமை அவர் மேல வந்திருக்காரு. அந்த திறமை நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டு இருந்தா பரவாயில்லைங்க. எல்லாமே முறைகேடுகளுக்கே பயன்பட்டு இருந்தா என்னென்ன சொல்றது? என்னத்த சொல்றது? கை வச்ச துறையிலெல்லாம் ஊழல். ஆரம்பத்தில் அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்ததுக்கு தான் நீங்க வந்து வேலை வாங்கி தர்றதா லஞ்சம் வாங்கின பிரச்சனை இல்லை. திமுக கொடுத்த வழக்குல திமுக ஆட்சியிலேயே உங்களை தூக்கி உள்ள வச்சு விசாரணைக்காகவே வருஷக்கணக்காக உள்ள வச்சிருந்தாங்க. நீங்க அமைச்சராகவே உள்ள இருந்தீங்க, அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தீங்க, வெளியே வந்து அமைச்சர் பதவி ஏற்றீங்க, திரும்பவும் ரிசைன் பண்ண வச்சாங்க. இதுக்கப்புறம் பைபாஸ் சர்ஜரிலாம் நடந்தது உங்களுக்கு. இதெல்லாம் தேவையான. அடுத்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்து நிலக்கரி கொள்முதல் பண்ணுறது ஊழல் இருந்து எக்கச்சக்க ஊழல், டெண்டர் முறைகேடு, எக்கச்சக்க முறைகேடு. அடுத்து டாஸ்மாக், எப்பா சொல்லவா வேணும், அதை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க. கரூர் கேங்குன்னா அப்படியே அலறுதான். திமுக ஆட்சியில இந்த டாஸ்மாக்ல டெண்டர் எடுத்தவங்க பார் எடுத்தவங்கலாம் அலறாங்க, பதறாங்க. திரும்ப எடுத்ததெல்லாம் உங்க 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 கண்ட்ரோல்ல இருந்தவங்க தான் எடுத்ததே, அவங்களே பதற அளவு தான் பண்ணியிருக்காங்க. மாசம் இல்லீகலா வந்து அடாவடியாக பணம் வாங்கிட்டு போறாங்கன்னு வெளிப்படையா நிறைய பேர் போட்டு உடைச்சாங்க போன ஆட்சியில. சவுக்கெல்லாம் போட்டு கிளிகளும் கிழிச்சிருக்காரு. இந்த கரூர் கேங்க பண்ற அட்டூழியம் சும்மா இல்லை, கொஞ்சமா இல்லை. 10 ரூபாய் வாங்குறதுல 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்கலாம் புலம்பிட்டு இருந்தாப்புல. அது என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு எஃப்ஐஆர்ல A1 அக்யூஸ்ட்னு சேர்த்து இன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற அளவுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் மேல, இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேல எஃப்ஐஆர் போட்டு அதுல A1 அக்யூஸ்டா சேர்க்கிற அளவுக்கு சாதனை படைச்சிருக்காருன்னா அது எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் வந்து சாரும். அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரரான அண்ணன் இங்க என்ன சொன்னாரு? என் மடியில கனம் இல்லை, வழியில பணம் இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதையுமே எடுக்கலையே அப்படின்னாரு. அப்புறம் ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க தெரியலையே, அது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே போன ஆட்சியிலே சொன்னேன், இந்த திமுக ஆட்சி வந்து ரோபோ 2.0 பாகுபலி 2.0 மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்றாங்கன்னு நான் சொன்னேன். அது 23ஆம் புலிகேசி 2.1 புரிஞ்சுக்கடா, 2.0 வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த படத்துல கூட ஒரு காமெடி வரும், நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், ஏன் நமக்கு மட்டும் சோதனை மேல் சோதனையாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு அப்படின்னு அப்படி கீச்சனை போட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆட்டின்னு பாரு. நீங்க யாரை பொருத்தி பார்க்கணுமோ பார்த்துக்குங்க, நான் நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இல்லை, நான் ஒரு கற்பனையா தான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு பொம்மை ஆட்சி வந்து கடந்த ஆட்சியில் நடந்திருந்தது. இப்ப என்ன பிரச்சனைன்னா தாவேகா ஆட்சி மிகப்பெரிய தலைவலிங்க. இதனால என்னதான் தலைவலி அப்படின்னா, இவங்க பின்னாடி அதிகாரிகளை போட்டு விசாரணை பண்ணி ரைடு பண்ணி இவங்க மேல எஃப்ஐஆரை போட்டு இவங்களை தூக்கின்னு கோர்ட்டுக்கு அலையிறதுக்கு, ரிமாண்ட் பண்றதுக்கு, இல்லை இவங்க பெயில் வாங்கினாங்கன்னா ஆன்டிசிபேட்டரி வாங்கினாங்கன்னா இதுக்கு சுத்தறதுக்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு டைம் நேரம் சரியா போயிருமே. எப்படா நல்லாட்சி கொடுக்குதுன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தர் மேலேயும் மூட்டை கணக்குன்னு ஊழல், மூட்டை கணக்கில் முறைகேடு. சரி, இப்போ டாஸ்மாகே வரும், என்னங்க அப்படி ஊழல் பண்ணிட்டாரு, என்னங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டாரா அப்படின்னா அது சின்னதுதான். அது ஒரு சின்ன ஒரு ஐஸ்பர்க் மேலே அந்த லைட்டாக தெரியுதுங்களா, அது உள்ள என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த பார் டெண்டர் கொடுக்கறதுலேயே வந்து முறைகேடு. பார் டெண்டரே இவங்க சொல்ற ஆட்களுக்கு மட்டும்தான், சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த டெண்டர்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு. ஒருத்தர் கொடுத்த டிடியை தவறாக பயன்படுத்தியதாக எஃப்ஐஆர்ல பதியப்பட்டிருக்கு. அது இல்லாம இந்த பாட்டில்ஸ்லாம் கொள்முதல் இது பண்ணுவாங்கல்ல, எடுத்துட்டு வருவாங்கல்ல ஃபேக்டரியில இருந்து, அப்புறம் வந்து டாஸ்மாக் குடோன்ல இருந்து அவுட்லெட்ஸுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் விடக்கூடிய டெண்டர், அதுல ஊழல், அதுல முறைகேடு. எல்லா டெண்டர்களும் இவர்களுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு விதியை பின்பற்றாம எல்லா விதிகளையும் வளைச்சு இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி செயல்பட்டு இருக்காங்க.
இதனால பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு. இதுல ஆரம்பிச்சு கொள்முதல் பண்றதுலயுமே பிரச்சனை. சில கம்பெனிகள் கிட்ட இருந்து வாங்குறது. யார் அதிகமா கமிஷன் கொடுக்குறான், யார் நம்ம கட்சி ஆளு கடை வச்சிருக்கா, யார் ஃபேக்டரி வச்சிருக்கா, அண்ணன் ஜெகத் ரட்சகன்லாம் பெரிய பெரிய டிஸ்டிலரிஸ்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி டிஸ்டிலரிஸ் மட்டும்தான் வாங்குறது. அப்பதான் அந்த வீரன், சூரன், தீரன் இதெல்லாம் வந்து விட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீரன் வந்துட்டான்டா அப்படின்னு. என்னவோ கருப்பன் இந்த பாட்டில் வருமே அந்த மாதிரி வீரனா என்ன ஏதுன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் விட்டு மோனோபொலி சில கம்பெனிஸ் கிட்ட இருந்து மட்டும் சரக்கை வாங்கி அதை அவுட்லெட்ல விற்கிறது. இதனால அந்த கம்பெனிஸ்க்கு லாபம், மக்களுக்கு சாவுதான், சங்குதான். இதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய திடுக்கிடும் விஷயங்கள்லாம் வந்து ஆதாரங்களோட சிக்கியிருக்கான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன இதெல்லாம் மாட்ட போறோம் அப்படின்னு நினைச்சு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதாவது மற்றவர்கள்லாம் செய்யும் போது பிரச்சனைகளை ஐயோ அப்படின்னு பயந்து பயந்து செய்வாங்க. ஆனா அண்ணன் செந்தில் பாலாஜி கை வச்ச இடம் மட்டும் வெளிப்படையா ஆமா அப்படிதான் செய்வான். என்ன இப்போ என்ன பண்ணுவேன், ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரத்துல இருக்கிறோம், அப்படிதான் பண்ணுவோம். திமுக மாவட்டத்துல இருந்து கிளை பகுதி வரைக்கும் நாங்க வந்து படியாளர் நம்ம யார் கொடுப்பா, ஃபேமிலிக்கு பாட்டு இது கொடுக்கணுமே, பர்சன்டேஜ் கொடுக்கணுமே யார் கொடுப்பா, பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுக்கணுமே யார் கொடுப்பா, எலெக்ஷனுக்கு செலவு கொடுக்கணுமே யார் கொடுப்பா, மக்களுக்கு ஓட்டு காசு கொடுக்கணுமே யார் கொடுப்பா. கோயம்புத்தூர்ல இல்லைன்னா 8000 நான் கொடுத்துருக்க முடியுமா ஒரு ஓட்டுக்கு, நான் நின்ன தொகுதியில முதல்வரே தோக்கடிச்சாலும் என்ன தோக்கடிக்க முடியாதுடா, இன்னொரு 10,000 கூட ஊத்துருக்குண்டா ஓட்டுக்கு நான் தோக்குற மாதிரி நிலைமை வந்துருந்தா அப்படின்ற அளவுக்கு வெளிப்படையாக எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையோட அண்ணன் ஒரு திறந்த புத்தகம். அண்ணன் கிட்ட இருந்து நம்ம வந்து யார் வேணாலும் போய் திறந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், திறந்து கூட பார்க்க வேணாம், பார்த்தாலே தெரிஞ்சிடும், திறந்துதான் இருக்கும். அப்படி ஒரு திறந்த புத்தகமா ஊழல் முறைகேடு எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் கிங்கடா அண்ணன் அப்படின்ற மாதிரி அண்ணன் விளையாடி இருக்காப்புல. ஒன்னொன்னா வரும். இப்ப நீங்க நெஞ்ச பிடிப்பீங்களோ இல்ல தலைய பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு நீங்க உள்ள போய் தான் ஆகணும். எனக்கு என்ன வருத்தம்னா, ஆனா ஒருத்தரையே நோண்டிக்கிட்டு இருக்கோமே, அடுத்தடுத்த ஆட்கள்லாம் பேலன்ஸ் இருக்கிறாங்களே, அண்ணன் கே நேருகள் இருக்காக, ஏவா வேலு அண்ணன் இருக்காக, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காக, நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் இருக்காக, எங்க ஐயா சொந்த மாவட்டத்துக்காரர் துரைமுருகன் ஐயா இருக்காக, ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்காக. இவங்க துறையிலெல்லாம் நடந்ததெல்லாம் கொஞ்சம் நம்ம நோண்டி எடுக்கணும். என்ன அதிகாரிங்க பற்றாக்குறை இருக்கிற மொத்த அரசு அதிகாரிகளையும் சிஐடிலையும் சிபிசிஐடிலையும் போட்டு மொத்தமாக டிவிஎஸ்சியில் போட்டு மொத்த பேரும் நீங்கள் விசாரணை மட்டுமே பண்ணுங்கடா, மொத்தமாக போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாலுமே இங்கே பத்தாவது போகுது. அவ்வளோ மேடாக இருக்குது, குப்பை பெரிய மலையாக குவிஞ்சு கிடக்குது ஊழல் மேடு. இந்த மேட்டெல்லாம் நோண்டி இதை தரம் பிரித்து இந்த குப்பையில் எது மக்கும் குப்பை எது மக்காத குப்பை தரம் பிரித்து மக்காத குப்பையெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுமான்னு பார்க்கணும், மக்குற குப்பையெல்லாம் மக்கடிச்சு உரமாக போடணும். இவ்வளோ வேலை இருக்கு அரசியல். நம்ம என்னடான்னா விஜய் வந்து காலைல வராரு, சாயந்தரம் போகிறாரு, நடுவில் 2 ஆய்வு பண்ணுறாரு, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சின்னு வரும். திமுகவுடைய ஊழல் இதை மட்டுமே விசாரிக்கிறதுனாலே ஒரு நாள் பத்தாது. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. சரி, இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்து என்ன வழக்கில் சிக்க போகிறார், எந்த ரைடில் சிக்க போகிறாரு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் வேலூர் NKR.